வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி திருமலையில் உள்ள சக்கர தீர்த்தத்த பற்றித்தான். அதன் வரலாறு, அதன் புனித தன்மை பற்றி இங்கே பார்க்கலாம். திருமலை பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், திருமலை திருப்பதி பாலாஜி கோயிலிலிருந்து 3 கிலோ மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சுமார் 250 கோடி ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோன்றியதாக கருதப்படும் கல்வளைவு இருக்கும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது சக்கர தீர்த்தம். இதுதான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பூமியில் தோன்றி முதலில் நடந்து வந்த பாதை. கல்வளைவு, அதாவது சிலதோரணம் என்று அழைக்கப்படும் இடம். இந்த வளைவு 8 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரமும் கொண்டது. இது ஒரு புனிதமான இடமாகவும் தெய்வத்தின் அருள் நிறைந்த இடமாகவும் கருதப்படுகிறது. அதன் அருகில் அழகான பூங்கா அமைந்துள்ளது. கல் வளைவையும் பூங்கா அழகையும் ரசித்தபடி அப்படியே நடந்து சென்றால் நாம் சக்கர தீர்த்தம் அமைந்துள்ள இடத்தை அடையலாம். மக்களோடு மக்களாக நாம் நடந்து செல்வதே தனியான ஆனந்தமான அனுபவம்தான். சரி, சக்கர தீர்த்தத்தின் மீதி வரலாறை பார்ப்போம். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் போது ஸ்ரீ வெங்கடேசர் உற்சவச் சிலை இங்கு கொண்டுவரப்பட்டு பூஜைகள் நடைபெறும். வராக புராணத்தின்படி சேஷாசலம் மலைத்தொடரில் உள்ள 7 முக்கிய முக்தி தீர்த்தங்களில் சக்கர தீர்த்தமும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த தீர்த்தத்தின் அருகிலேயே சிறிய சிவலிங்கம் மற்றும் விநாயகர் திருச்சிலைகள் உள்ளன. பிரபஞ்சத்தில் உள்ள 3 கோடி புண்ணிய நீரோடைகளும் இந்நாளில் சக்கர தீர்த்தத்தில் வந்து வசிப்பதாக ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பதி கோயிலிலிருந்து பட்டர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் புனித மேளம் மற்றும் பாரம்பரிய இசை முழங்க சக்கர தீர்த்தத்தை அடைவார்கள். பின் சக்கர தீர்த்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வாருக்கு மலர் அலங்காரம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். சக்கர தீர்த்தம், அதாவது விஷ்ணுவின் சக்கரத்தின் பெயரிடப்பட்ட ஒரு நீர்நிலை. பிரம்மா ஒரு காலத்தில் தவம் செய்ய விரும்பினார், ஒரு தூய்மையான இடத்தை விரும்பினார். மேலும் தனக்கு பொருத்தமான இடத்தை கண்டுபிடிக்கும்படி விஷ்ணுவிடம் கேட்டார் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணு தனது சக்கரத்தை அனுப்பினார். அது மலையில் ஒரு பகுதியை செதுக்கி பிரம்மா உட்கார ஒரு இடத்தை உருவாக்கினார். மலை ஓடைகளிலிருந்து தண்ணீர் பள்ளத்தாக்கில் பாய்ந்து அவருக்கு தண்ணீரை வழங்கியது. இன்னும் நம்பத்தகுந்த வகையில் இங்குள்ள பாறைகளில் ஒன்றில் சக்கரத்தாழ்வாரின் விஷ்ணு ஒரு சக்கர வடிவில் சித்தரிக்கப்பட்டுள்ள ஒரு உருவம் உள்ளது. இன்னும் சிலர் வேறு விதமான வரலாறை கூறுகிறார்கள். அதாவது, திருப்பதி வேங்கடேசப் பெருமாளை தினமும் விரதமிருந்து வழிபடுவதையே தமது முதற்பணியாகக் கொண்டிருந்தார் பத்மநாபர் எனும் முனிவர். இவர் பழங்களை மட்டுமே உணவாக உட்கொண்டு 12 ஆண்டுகள் பெருமாளை வழிபட்டு வந்தார். ஒருநாள் அங்கிருந்த குளக்கரையில் பிரகாசமான ஒளி ஒன்று அவர் முன்பு தோன்ற, அதில் பெருமாள் முனிவருக்கு காட்சி தந்து, பத்மநாபா, இந்த குளக்கரையிலேயே தங்கியிரு, உரிய காலத்தில் என்னை சேரும் பாக்கியம் பெறுவாய் என்று வரம் தந்து மறைந்தார். ஒரு நாள் முனிவர் குளக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த போது மனிதர்களை உண்ணும் அரக்கன் ஒருவன் அவரை பிடிக்க வந்தான். பெருமாளே, ஏழுமலையானே, என்னை காப்பாற்று என்று முனிவர் கதற, பெருமாளும் தனது திருக்கை சக்கரத்தை ஏவ அது அரக்கனின் தலையை கொய்தது. சக்கரத்தின் மகிமையை அறிந்த முனிவர், எனது உயிரைக் காத்த சக்கரமே, இன்று முதல் இந்த குளத்தில் தாங்கள் எழுந்தருளி இதில் நீராடுவோரின் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று வேண்டினார். அது முதல் அந்தக் குளம் சக்கர தீர்த்தம் என திருப்பதி திருமலையில் இன்றும் விளங்கி வருகிறது. பெருமானின் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்தாழ்வார் என வணங்குகிறோம். பத்மநாப முனிவரின் வரலாற்றை படிப்போருக்கும் கேட்போருக்கும் திருமலை திருப்பதி போகாமலேயே அந்த தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் எனச் சொல்லப்படுகிறது.